Hey, hello friends, welcome to my anime channel Star Me. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Throne of Steel சீசன் 2ல எபிசோட் 47 தான். அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்கன்னு நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோ டீமன்ஸ் கிட்ட இருந்து ஒரு லைட் ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா அது மேல டீமன்ஸ்லாம் ஏதோ ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப அதுக்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் ஹீரோ இதை வச்சுக்க கூடாதுன்னு லார்ட் ஜியாசி கிட்ட கொடுத்து இருப்பான். அதுக்கப்புறமா இங்க இருக்கு பர்மனன்ட் சமனான ஒரு பன்னிக்குட்டி கிடைச்சிருக்கும். சோ அது எல்லாருக்கும் ஓகேன்னு தோணாலும் இங்க இருக்கு இப்படிப்பட்ட ஒண்ணு என்னோட பீஸ்டா எடுக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பன்னிக்குட்டியால மன உளைச்சலுக்கு போயிருப்பா. அப்புறமா லார்ட் ஜியாசியுமே அந்த லைட் ஸ்பிரிட் யாரை தேர்ந்தெடுக்குதோ அவங்களே இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே பவர் ரிலீஸ் பண்ண அந்த ஸ்பிரிட் என்னன்னா ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோ அவனோட பவரே காட்டாம என்னை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ அதுவுமே ஒரு ஹாப்பினஸோட நம்ம ஹீரோ தேர்ந்தெடுக்கும். சோ இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல இவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் நம்ம டீமுமே ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணி நிப்பாங்க. சோ அதனால ஜெனரல் லீயுமே கொஞ்சம் பின்வாங்க. இந்த பொண்ணால எப்படிதான் இவ்வளவு ஈஸியா கோவப்பட முடியுதோன்னு ஜியாசி பார்க்கவும் ஹீரோமே அந்த ஸ்பிரிட்டை ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பிடுவான். லார்ட் ஜியாசி அந்த பையன் எந்த ஒரு லைட் ஆராவையும் காட்டாம அந்த ஸ்பிரிட்டை அவன் வசப்படுத்திட்டான். இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன்னு லீ சொல்லவும் எல்லா சோல்ஜருமே இந்த லீங்கிற இந்த ஆள் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா வாயை மூடுங்கடான்னு ஜியாசி அவரோட பவர் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பிரிட் அதுக்கு பிடிச்சனாலதான் அவங்கிட்ட போயிருக்குன்னு சொல்லவும் சோல்ஜர்ஸ் இன்னுமே ரொம்ப சந்தேகத்தோட நிறைய பேசிட்டு தான் இருப்பானுங்க. சரி இன்னுமே உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த பையன் கூட நீங்க போட்டி போட்டு தெரிஞ்சுக்கலான்னு லார்ட் ஜியாசி சொல்லவும் நீங்க உண்மையாதான் பேசுறீங்களான்னு லீங்கிறவர் சந்தோஷப்படவும் ஏன் உனக்கு அவங்க கூட பேட்டில் பண்ணி ஆகணுமான்னு ஜியாசி கேட்கவும் நிச்சயமா இந்த இடத்துல கேப்டனா நான் இருக்கேன். சோ அந்த லைட் ஸ்பிரிட் மட்டும் என்கிட்ட கிடைச்சிச்சுன்னா என் டீமுமே ஸ்ட்ராங் ஆகும். சோ இதுக்காக நான் சேலஞ்ச் பண்ணியே ஆவன்னு லீ சொல்லவும் கோச்சன் நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு ஜியாசி கேட்பாரு. அட உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த ஆள் தான் ட்ரை பண்ணிட்டானே அப்படின்னு கிடைக்கல தானே லின்னு கத்தவும் ஹீரோ தடுத்துட்டு இந்த இடத்துல நான் எந்த ஒரு சீட்டிங் பண்ணல இருந்தாலும் உங்க சேலஞ்ச் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும் எல்லாருமே ஹீரோ தோத்துட்டா லைட் ஸ்பிரிட் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி பேசுவாங்க. சோ அந்த லீங்கிற மனுஷனுமே நான் தோத்துட்டேன்னா என்னோட மெரிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துறேன்னு யோ என்ன மாதிரியான டீல் ஆயுது உங்ககிட்ட என்ன குறைஞ்சது ஒரு 10,000 மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்குமா அதை வச்சு இதுக்கு ஈக்குவலா நீ பேரம் பேசிட்டு இருக்கேன்னு லீன் கத்தவும் சரி தம்பி உனக்கு என்ன வேணும் லீ கேட்கவும் லீயுமே நல்லா யோசிச்சுட்டு நீ மட்டும் தோத்துட்டா என் கேப்டன் மன்னிப்பு கேட்டு அவரை பிக் பிரதர்னு சொல்லணும். ஏன்னா நீ அவரை அடிக்கடி காரணமே இல்லாம அவமானப்படுத்துற மாதிரி இருக்குன்னு லீன் சொல்லவும் இந்த லீங்கிற மனுஷனுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எல்லாருமே என்னடா நடக்குது இப்படிப்பட்ட ஒரு பேட்டிலா அதுலயும் லெவல் 5ல இருக்க ஒருத்தன் லெவல் 7ல இருக்கிற ஒருத்தர் சேலஞ்ச் பண்றானா கண்டிப்பா கேப்டன் லீ தான் வின் பண்ணுவாங்கிற மாதிரி இங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க ஹீரோ டீம்ல இருக்கிற அந்த கேப்டனுமே லாங் ஓச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கறாங்கிற மாதிரி கத்துவாரு. சோ ரெண்டு பேருமே இப்ப பேட்டிலுக்கு ரெடி ஆயிர இங்க பாரு நீ என்ன டெக்னிக் வச்சிருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா நான் உன்னை அடிச்சே ஆவன்னு லீ அவரோட பவர் ரிலீஸ் பண்றாரு. எல்லா சோல்ஜரும் என்னடா பவர் இதுன்னு பாக்கவும் லெவல் 7ல இருக்கிற மனுஷங்கிட்ட இதை நான் எதிர்பார்த்திருந்தான்னு யாங் வென்சாவுமே பேசுவான். அப்படி இங்க இருமே நம்ம கேப்டன் தோத்துருவார் போலேன்னு சொல்லிட்டு கவலைப்படவும் அந்த லைட் ஸ்பிரிட் என்ன மாதிரி ஆளுகிட்ட இருக்கதாண்டா தகுதியானது ஒழுங்கா உன் டிஃபீட்டை போய் அக்செப்ட் பண்ணிக்கொண்டு லீ சொல்லவும் ஹீரோவும் சிரிச்சுட்டு அவனோட பவரை அனலைஸ் பண்ணுவான். சோ அதனால லைட் எனர்ஜிங்கிறது வானத்திலேயே சேவ் ஆகிற மாதிரி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பாப்பாங்க. அதுல இந்த லீ மனுஷன் என் லைட் எனர்ஜி என்ன அவன் அப்சர்வ் பண்றானு திரும்பவுமே அவன் லைட் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ண பாக்க அதையுமே நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணி அவன் பக்கம் இழுத்துறான். லெவல் 5ல இருக்கிறவனால இதெல்லாம் எப்படா முடியுதுன்னு லீ கத்தவும் என் லைட் எனர்ஜி இதெல்லாம் சாதாரணமானதுன்னு ஹீரோ சொல்லுவான். லூசு பைய சன் ஆஃப் லைட் முன்னாடியே அவனோட பவரை காட்டணும்னு நினைச்சிருக்கான்னு ஆன்யூ பேசிட்டு இருந்தா ஹீரோ அவனோட லைட் டிராகனை வெளியே கொண்டு வருவான். அங்க பாருங்கடா டிராகன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமானா லெவல் 5ல இருக்க இவன் இன்னும் எவ்வளவு தாண்டா வச்சிருக்கான்னு இந்த அசைன் பண்ணி ஆச்சரியமாவான். சரி கேப்டன் லீ அவ்வளவுதானு ஹீரோ கேட்கவும் அது அவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அப்படியே ஹீரோ நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்ற மாதிரி இவராவே கற்பனை பண்ணி கடுப்பாயிட்டு அப்படியே நான் எப்படிடா உங்ககிட்ட எல்லாம் தோக்க முடியும்னு அவரோட பவரோட வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்கவும் ஒழுங்கா நிறுத்திடுறான்னு ஜியாசி கத்துவாரு. இவருமே இப்பதான் சுயநலவு வர மாதிரி இருக்கும். சோல்ஜர்ஸ் எல்லாருமே நீங்க நல்லா தானே இருக்கீங்கிற மாதிரி கேட்கவும் இவரும் எதுவும் பேசாம என்ன மன்னிச்சிட்டு நான் தோத்துட்டேன் அதுலயும் ஒன்னு ரொம்ப சந்தேகப்பட்டே இருந்தேன்னு இவர் அவரோட மெரிட் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கொடுக்கவும் என்ன லீ இதோட நிறுத்துறீங்களே பிக் பிரதர் யார் சொல்லுவான்னு லின்னு கேட்கவும் இவருமே ஹீரோக்கு மரியாதை கொடுத்து பிரதர் லாங்னு சொல்லுவாரு. அப்படியே சோல்ஜர்ஸும் என்னடா இப்பெல்லாம் நடக்குதுன்னு பாக்கவும் ஏய் என்னடா அதான் எல்லாம் முடிஞ்சுல எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க சியாசி துரத்தி விட்டுருவாரு. ஆனா நம்ம மொட்டை தான் என் கேப்டன் எல்லாம் சொன்னதை செய்வாருங்கிற மாதிரி இன்னும் வெறுப்பேத்திட்டு இருக்க அது எனக்கானது எப்ப வேணாலும் என்னால அடைய முடியும்னு இன்னுமே இவரு ஈவுலா தான் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோன்னு கூப்பிட்டு போகவும் அந்த பையன் எந்த ஒரு லைட் ஆராவையும் காட்டாம எப்படி அந்த ஸ்பிரிட்டை செலக்ட் பண்ண வச்சிருப்பான்னு சியாசி பாக்கவும் இவரோட பொண்ணு அங்க வருவாங்க. சோ அப்படியே சீன் கட்டாயிட்டு அந்த 3 டீமன்ஸை காட்டுவாங்க. சோ இவனுங்க என்னன்னா அந்த லைட் ஸ்பிரிட்டை எவனாவது அப்சர்வ் பண்ணிட்டான் அப்படின்னா கிங் ஜாகன்ஸ்னு ஒருத்தரோட சீல் வந்து அன்லீஷ் ஆயிருமா. அதுக்கப்புறம் தான் அந்த ஹியூமன்ஸ்க்கு சம்பவமே இருக்குன்னு இந்த டீமன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க சீன் கட்டாயிட்டு வேற இடத்த காட்டுவாங்க. இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த இடம் இப்ப அமைதியா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையின் சின்னமா இது எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு இருக்கானுங்க. அதுலயும் ஜியாசியுமே அந்த டீமன்ஸுக்கு போற ஃபுட் சப்ளை நாங்க கட் பண்ணிருக்கோம். சோ கொஞ்ச நாளைக்கு அதுங்க ஆட்ட இருக்காது. அதுலயும் இதுக்காக இழந்த வீரர்கள் அவங்களோட தியாகம் சும்மா ஆகல எப்பவுமே இதெல்லாம் நாங்க நினைவுல வச்சுதான் ஆகணும்னு ஜியாசியுமே நினைச்சிட்டு இருப்பாரு. அப்படியே இவங்களுமே இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி உனக்கு சொன்னதான நிறைவேற்றுறேன்னு
பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோ அந்த லைட் ஸ்பிரிட் இவனை தேர்ந்தெடுத்துச்சுன்னா உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறேன்னு சொல்லிருப்பான். சோ அதை நினைச்சிட்டு தான் லிட்டில் நீ போலாம், நீ இப்போ ஃப்ரீ ஆயிட்டுங்கிற மாதிரி ஹீரோ சொல்லவும் இந்த ஸ்பிரிட்டுமே ஹீரோவை சந்தோஷத்தோட சுத்தி வந்துட்டு என்னை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப நன்றி, அப்படியே என் அப்பா காப்பாத்துனதுக்கும் நன்றின்னு ஸ்பிரிட் சொல்லவும் சரி திரும்ப மாட்டிக்காம இருன்னு ஹீரோவுமே அனுப்பிடுவான். அப்படியே ஹீரோயின் கிட்டயுமே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு கேட்கவும் என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுது, இந்த இடத்துல எல்லாரோட பாச வெளிப்பாடு என்னால உணர முடியுதுன்னு ஹீரோயின் சொல்லவும் என்னையுமே இதை பறக்க வைக்க ஹெல்ப் பண்ண முடியுமா, எல்லாருமே நான் குழந்தைங்கறனால அலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஹீரோயினோட அப்பா ரொம்ப பாவமா வந்து கேட்கவும் ஹீரோயினுக்கு இதை அவளை ஞாபகப்படுத்துது. அவளுமே இதே சேம் டைலாக் யூஸ் பண்ணி தான் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கா. சோ என்னவோ தெரியல ஹீரோயின் அதனால சிரிச்சிட்டு இருக்கேன். ஹீரோமே அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்க அந்த குழந்தையுமே ஆர்வத்துல தடிக்கவில்லை, நம்ம ஹீரோயின் தாங்கி பிடிப்பா. அதுக்குமே அவர் தேங்க்யூன்னு சொல்ல இது இன்னுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ ஹீரோ அதை பார்த்துட்டு கையறப்பனா நான் வீட்டுல உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லவும் ஹீரோயுமே ஓகேங்கிற மாதிரி தலையாயிட்டு ஹீரோவுமே கிளம்பிடுவான். ஆனா அந்த இடத்துல கோஜோ வந்துட்டு ஏன்டா அவன் லவர் விட்டுட்டு போறேன்னு கேட்கவும் எல்லா நாளுமே நான் கூடயே இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட முடியாது, அவளாவே அவளோட இருள இருந்து வெளியே வருது நல்ல விஷயம் தானே ஹீரோ சொல்லவும் நல்லா பேசுறியடா, எனக்குமே கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, என் கூட நடந்து வந்து பேச முடியுமான்னு கோஜோ ஹீரோ கூட்டு போவாரு. அப்படியே இங்க பறக்கிற ஒவ்வொரு விளக்குமே ஒரு வீரன் தான் குறிக்கும். அவனுங்க பாஸ்ட்ல எவ்வளவுதான் லக்ஸூரியஸா வாழ்ந்திருந்தாலும் இந்த இடத்துக்கு அவனோட கனவுகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவே வருவானுங்க. சோ அதுக்காக அவனுங்க எடுக்கிற பாதன்னு ஒண்ணு இருக்கே அது ரொம்ப கஷ்டமானது, அதுலயே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அதுக்காக ரொம்பவே போராடுவானுங்க அப்படின்னு கோஜோ ஒரு பக்கம் பேக் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க ஹிங்கர் வருத்த பண்ணிக்கிறீன்னு சொல்லுவா. அதனால இந்த பண்ணியுமே வேணாம் வேணாம் அப்படிங்கும். அப்புறம் இன்னொரு பக்கம் லின் என்னன்னா அவனுக்கான புது பில்லு கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். சோ அதுவுமே நல்லா கிரியேட் ஆயிர லெவல் 7ல இருக்கிற பிளட்லெஸ் டீமன் இருந்து கிரியேட் பண்ண பில்லு அருமையா வந்திருக்குன்னு லின் சந்தோஷப்பட்டு இருக்க நைட் கேப்டன் காட்டுவாங்க. அவரு ஆயுக்கு இதை பத்த வைக்க கொடுத்தா அவன் அதை வாங்காம நான் ப்ரே பண்றதுனால இப்ப ஹெவன்ல இருந்து அவங்க திரும்ப வர போறாங்க அப்படின்னு கேட்கவும் இல்லடா இது லவ் தான் குறிக்கும், இது பண்ற மூலியமா அவங்க எங்க இருந்தாலும் சரி ஒன்னதான் பாக்குறாங்கன்னு நான் நம்புறேன்னு இந்த கேப்டன் சொல்லவும் ஆனியுமே அதை வாங்கி பறக்க விடுவான். ஆனா இது அந்த கேப்டனுக்கு இவனோட அப்பாவை ஞாபகப்படுத்துற மாதிரி தெரியுது. இங்க நிறைய பிரதர்ஸ் நான் இறந்திருக்கேன்டான்னு கோஜோ சொல்லிட்டு அவரோட பாஸ்ட்ல டீமன்ஸ் எதிர்த்து போராடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் இங்க இருந்து ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி கத்திருக்காரு. இந்த பாதையில ஒரு நாள் நானுமே இறக்க வாய்ப்பு இருக்கும், அப்போ என் இடத்துல நீ வந்து பொலிய நோக்கி எல்லாரையும் கூட்டு போவியான்னு கோஜோ கேட்கவும் லீடர் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த வார முடிவு கொண்டு வர ஒரு வழி இருக்கும், அதை நான் கண்டுபிடிப்பேன்னு ஹீரோ சொல்லவும் அப்படின்னா அது நல்ல விஷயம் தான்டான்னு கோஜோ அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இப்படிப்பட்ட பொக்கிஷம் என்னோட கைக்கு திரும்பவும் வந்துருச்சு, உன்னை யூஸ் பண்ணி கண்டிப்பா ஹியூமன்ஸ் நாங்க பவர் ஆகும், ஏன்னா நீ பறந்ததே அதுக்காக தான் அப்படின்னு லீங்கிற மனுஷரு அவருக்குள்ள இந்த ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ண பாக்குறாரு. அது அந்த ஸ்பிரிட்டுக்கு ரொம்பவே வலியா இருக்கு, உன்னை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன்னா என்னால லெவல் 8க்கு போக முடியும், ஏன் லெவல் 9க்கு கூட போக முடியும், அது ஏன் ட்ரோன் ஆஃப் சீல கூட ஏன் வசப்படுத்துவேன் அப்படின்னு லீ அந்த ஸ்பிரிட்டை தொடவும் அந்த மார்க் ஆக்டிவேட் ஆகுது. அது எங்கேயோ இருக்க ஹீரோக்குமே ஃபீல் ஆக அந்த ஸ்பிரிட்டுமே ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்தும். சோ அந்த லைட் ஸ்பிரிட் தான் இப்படி கத்துதுன்னு அது எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோவுமே சுத்தி பார்க்க இன்னொரு பக்கம் அந்த கேப்டன் லீயை சுத்தி ரெட் கலர்ல ஆறா மாறுது. இந்த டீமன் கார்டோட பவர் இவகிட்ட என்ன பண்ணுது, அப்படி என்ன தாண்டி நீ பண்ணிட்டு இருக்க, நீ இவர் கத்திட்டு இருக்க அந்த ஸ்பிரிட்டுக்குமே புரியல டீமன் கார்டோட மார்க் எனக்குள்ள என்ன பண்ணுதுன்னு அது யோசிக்கும். ஆனா அதே பக்கம் லீ என்னன்னா பயங்கரமா கத்திட்டு இருப்பாரு. பாத்தீங்களா சொன்ன மாதிரி டெலிபோர்டேஷன் போர்ட்டல்லாம் ஓபன் ஆயிருச்சு. சோ நம்மளும் எக்ஸாசம் பாஸுக்கு போயிட்டு அப்படியே நம்மளுக்கான ஃபுட்டை நம்மளே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு இந்த டீமன் கத்திட்டு அந்த ஆஸ்டின் கிரிஃபினுமே சும்மா விட மாட்டேன்டா நானு ஃபயர் டீமன் கத்திட்டு இருந்தா புல் டீமனுமே அந்த எக்ஸாசம் பாஸ அழிச்சு அவனு கத்தும். சோ எல்லா டீமனுமே அதே மாதிரி கூச்சலிட்டு அந்த டெலிபோர்டேஷன் போர்ட்டலுக்குள்ள போற மாதிரி இருக்க இன்னொரு பக்கம் இந்த இடத்துல டெலிபோர்டேஷன் போர்ட்டல் என்ன பண்ணுதுன்னு ஹீரோவும் ஷாக் ஆகி நிக்க இந்த எபிசோட் முடியும். சோ எபிசோட் எனக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா த்ரோன் ஆஃப் சீல் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவா ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இன்னுமே கதைக்குள்ள இன்னும் டீப்பா போனாதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். முக்கியமா இந்த எபிசோட்ல 3 பவர்ஃபுல்லான டீமன்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க. அதாவது ஹீரோ தங்கிட்டு இருக்க இந்த இடத்துக்கு பேரை எக்ஸாசம் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த லீங்கிற அந்த ஆளு பேராசைப்பட்டது தான். சோ என்னதான் அந்த ஆளு ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் அவன் பண்ற விஷயம் தான் வில்லத்தனமா இருக்கு, அதுலயும் முட்டாள்தனமாவும். சோ இந்த டீமன்ஸுமே ஹியூமன்ஸோட பேராசையை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு இடத்துக்குள்ள நுழையணும்னு பிளான போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ எந்த ஒரு பேராசையும் இல்லாம தான் இருந்திருப்பான், இருந்தாலும் ஒரு முட்டாப்பைய தேவையில்லாம வாங்கி கட்டிக்குவான். சோ இப்படிப்பட்ட பெரும் படை ஒண்ணு வந்திருக்கு. சோ என்னெல்லாம் நடக்க போகுது, ஹீரோ சமாளிப்பானா இல்லையாங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.